ஹலோ, இந்த வீடியோவில் சிபிஎஸ்இ என்சிஇஆர்டி கிளாஸ் 12 சாப்டர் நம்பர் 10 வெக்டர் அல்ஜிப்ரா சாப்டர். ஓகே, 10.3 எக்ஸசைஸ். அதில் உள்ள கொஸ்டின் சால்வ் பண்ணி சில கான்செப்ட்ஸ் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம், லேர்ன் பண்ணிகிட்ருக்குறோம். ஓகே, போகலாமா? அந்த கொஸ்டின் என்னென்னா, த மேக்னிடியூட் ஆஃப் டூ வெக்டர்ஸ் ஏ வெக்டர் and b vector having the same magnitude such as that the angle between them is 60 degree and their scalar product is 1/2. இதுதான் கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டாட் ப்ராடக்ட் வச்சு தான் பேசியிருக்காங்க. டாட் ப்ராடக்ட் வச்சு தான் நிறைய தகவல்கள் எல்லாமே நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதலாமா? given என்ன கொடுத்துருக்காங்க? we have been given ரெண்டு வெக்டர் கொடுத்துருக்காங்க. வெக்டர் ஏயும் பியும் கொடுத்துருக்காங்க. அதனுடைய மேக்னிடியூட் சேம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ மேக்னிடியூட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் பி அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? ரெண்டு வெக்டருக்கும் இடையில உள்ள ஆங்கிள். ஸோ ரெண்டு வெக்டருக்கு உள்ள ஆங்கிள்னாலே நம்ம டீட்டான்னு எடுத்துக்கலாமா? ஸோ we are taking angle between a vector and b vector is theta. ஸோ and the scalar product is 1/2. ஸ்கேலர் ப்ராடக்ட்னாலும் டாட் ப்ராடக்ட்னாலும் ஒன்று. ஸோ a vector டாட் b வெக்டரும் என்ன கொடுத்துருக்காங்க? 1/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ these are given as an information. நமக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? find the magnitude of the two vector. ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சாலே போதும். என்ன அர்த்தம்? ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சாலே அடுத்த வெக்டர் கண்டுபிடிச்சிடலாம் மேக்னிடியூட். ஏன்? பிகாஸ் தே ஹேவ் த சேம் மேக்னிடியூட் அப்படின்னு கொஸ்டினில் என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன் போகலாமா? ஓகே, வில் மேக் இட் ஸ்டெப் பை ஸ்டெப். என்னென்னா, முதல்ல டெஃபினேஷன் ஆஃப் டாட் ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ டெஃபினேஷன் ஆஃப் டாட் ப்ராடக்ட் இஸ் டிஃபைன்ட் இஸ் இதுனா அப்படின்னு முன்னாடியே டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. A vector dot b vector equal to magnitude of A, magnitude of B, cos of the angle between A and B. What is cos of the angle between A and B? நம்ம அப்படி எதுன்னு எடுத்திருக்கோம்? theta தான் angle between A and B ன்னு எடுத்திருக்கோம். ஸோ scalar product is given as, இப்போ நம்ம போகலாம். நான் இதில் மேலே ஓவர் ரைட் பண்ணுறேன். நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப்பில் எழுதணும். A dot B நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? a dot b is 1/2 நமக்கு கொடுத்துருக்காங்க. a dot b is 1/2. ஸோ ஏயும் பியும் சமம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. மேக்னிடியூட் ஆஃப் ஏ அண்ட் மேக்னிடியூட் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ நான் கொடுத்தனால வாட் ஹேப்பன்ஸ் நவ்? ஸோ இந்த பிக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம்? we can write it as a. ஸோ மேக்னிடியூட் ஆஃப் ஏ, பிக்கு பதிலாக மேக்னிடியூட் ஆஃப் ஏன்னு எழுதிக்கலாம். ஸோ டீட்டா கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டர் என்னன்னு கொடுத்துருக்காங்க? 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ this can be replaced with 60 degree. 60 டிகிரின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ cos ஆஃப் 60 டிகிரி என்ன? cos 60 அந்த டேபிள் ஞாபகம் இருக்கா? வாட் இஸ் cos 60 டிகிரி? 1/2 அப்படி தானே? 1/2. ஸோ மேக்னிடியூட் ஆஃப் ஏ இன்ட்டு மேக்னிடியூட் ஆஃப் ஏ ரெண்டுமே நம்பர் தான். அப்புறம் என்னடா மேக்னிடியூட் ஆஃப் ஏ இன்ட்டு மேக்னிடியூட் ஆஃப் ஏ, அது நம்பர் தானே? நம்பர்னால் அப்படி என்ன எழுதிக்கலாம்? பார்க்குறது தான் இந்த மாதிரி ரெண்டு வீடு கட்டி மேலே சீலிங்லாம் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு இட்ஸ் அ நம்பர். நம்பரை வந்து ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்னது? ஹோல் ஸ்கொயர். மேக்னிடியூட் ஆஃப் ஏ இன்ட்டு மேக்னிடியூட் ஆஃப் ஏ, மேக்னிடியூட் ஆஃப் ஏ தான் ஹோல் ஸ்கொயர். ஓகே, பாருங்கள், எவ்ரி திங் இஸ் இன் மல்டிப்ளிகேஷன். வாட் ஹேப்பன்ஸ் நவ்? திஸ் 1/2 அண்ட் 1/2 கெட்ஸ் கேன்சல். ரெண்டுமே கேன்சல் அவுட் ஆயிரும். ஸோ கேன்சல் அவுட் ஆச்சுன்னா இந்த சைடில் வாட் வில் பி லெஃப்ட் ஓவர்? ஹியர் வில் பி லெஃப்ட் வித் 1. இந்த இடத்துல 1 இருக்கும். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் ஏ த ஹோல் ஸ்கொயர் இஸ் 1. ஸோ நம்ம மேக்னிடியூட் ஆஃப் ஏ எப்படி எடுக்கலாம்? ஹோல் ஸ்கொயர் அந்த பக்கம் கொண்டு போகும்போது வாட் ஹேப்பன்ஸ்? இட்ஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் √1 அப்படின்னு தான் நம்ம எழுதுவோம். யூஸ்வலாக ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோம், மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளத்துக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் √1 எழுதுவோம். அப்படின்னா ரெண்டு சாய்ஸ் இருக்குது. மேக்னிடியூட் ஆஃப் ஏ இஸ் +1, மேக்னிடியூட் ஆஃப் பி ஏ இஸ் -1. ரெண்டு சாய்ஸ் வருது. ஸோ நம்ம எதை எடுக்கணும்? ஆன்சராக எழுதணும். மேக்னிடியூட்னா என்ன அர்த்தம்? வாட் யூ மீன் பை மேக்னிடியூட்? இட் இஸ் நோன் அஸ்
length of a vector. Magnitude of A vectorனா it is known as length of vector A. லென்த்னா நம்ம வந்து இப்போ ஒரு கடைக்கு போகிறோம், துணி வாங்குகிறோம், அது லென்த் சொல்கிறோன்னா நம்ம என்ன சொல்லுவோம், அண்ணா -25 மீட்டர் துணி தாங்கண்ணா அப்படின்னா கேட்போம்? அப்படி கேட்க மாட்டோம். ஸோ அப்படி கேட்க மாட்டோம். அப்போனா நம்ம எதில் சொல்லுவோம், பாசிட்டிவ் நம்பரை தான் நம்ம சொல்லுவோம். சரியா? அப்படி சொல்லும் பொழுது நம்ம எதை எடுத்துக்க வேண்டாம், வில் ரிமூவ் திஸ். ஸோ மேக்னிட்யூட் ஆஃப் ஏ வந்து என்ன 1, மேக்னிட்யூட் ஆஃப் பி என்ன அதே வேல்யூ தான் 1. ஸோ இன்னொரு எக்ஸ்ட்ரா தகவல் சொல்லட்டுமா? ஸோ ஒரு வெக்டருக்கு மேக்னிட்யூட் 1னா என்ன அர்த்தம், அந்த வெக்டர் வந்து என்னது யூனிட் வெக்டர். ஸோ அப்போனா ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் ஆர் யூனிட் வெக்டர். ஏன் யூனிட் வெக்டர்னு சொல்கிறேன், பிகாஸ் தேர் மேக்னிட்யூட்ஸ் ஆர் என்னது 1. ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் ஆர் யூனிட் வெக்டர்ஸ். ஸோ ஆனால் நம்ம கேட்டிருக்க கேள்வி இது கிடையாது. we are asked to find the magnitude of A and magnitude of B. இதான் நம்முடைய ஆன்சர். இதோட நிப்பாட்டிக்கலாம். ஓகே, thank you for watching the video till the end. நன்றி and see you in the next video.